அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலை கடைங்க போகிறோம்டா மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதாவது வந்து இன்னைக்கு வந்து சப்பர திருவிழா. நேற்று வந்து வெள்ளோட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து இலங்கையிலேயே பெரிய சப்பரம் வந்து செய்யலாம். வந்து ஏற்கனவே 117 அடி இருந்தாண்டும் இப்போ கிட்டத்தட்ட 64-67 அடிக்கு வந்து செய்திருக்கணும். அதில் வந்து இன்னைக்கு வந்து முதலாவதாக சாமி ஏற்றி வந்து கொண்டு போக வேண்டிய சப்பர திருவிழா கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு பிறகு இந்த திருவிழாக்கு நடைபெறுது. அதை நீங்கள் காணொலியை பார்த்து கொள்ள போறீங்க. அதுக்கு காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ காணொலிக்கு போவோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ளே வந்து பூசைகள் நடந்து கொண்டிருக்குது. இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு லைட்டுகள் போட்டிருக்கேன் காட்டிக்கொள்கிறேன். நேற்று வந்து லைட்டுகள் ஒன்றும் இல்லை, நோம்பலாக இருந்தது. இன்றைக்கி வந்து லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கணும். இன்னைக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இங்கே வந்து நிறைய மக்கள் நிற்கணும். அப்படியே போலீஸார் எல்லாம் காவலுக்கு வச்சிருக்கிறோம். காடி கொண்டு பாருங்க. ஆலயத்தின் வரலாறு என்று சொல்லி மருதப்பிரவியால் கட்டப்பட்டது. சரியா, சுருக்கமாக சொல்கிறேன் தம்பி. மருதப்பிரவியால் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் இருந்து 5 தேர். சரியா, 3 வீதி 5 தேர், 25 நாள் திருவிழா. 2 பேணி இருந்தால் இப்போ மூடப்பட்டு போச்சு. இன்னும் கொண்டு அவங்க கிழக்கே உண்டு மேற்கே உண்டு. மற்றது இங்கே வந்து விசேஷம் என்னன்னு சொன்னால், எங்களோட சமய முறையில் என்னென்ன கதைகள் புராண கதைகள் இதுகள் இருக்குதோ அதே போல அவ்வளவு சம்பவம் இங்கே நடக்கும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு நேற்றைக்கு வெட்ட திருவிழா வீட்டை முடிஞ்சு முருகன் வழிகிட்ட போட்டு வழி தெய்வானையை கொண்டு வந்து குடும்ப பிரச்சனை மாதிரி கதவை சாத்தி உள்ளுக்கு வெளியிலாண்டு அசல் பாட்டு பாடுறேன்னு சொல்கிறது. அதெல்லாம் பாடி முடிஞ்சுதான் பிறகு கதவை திறந்து தெய்வானையோட முருகன் உள்ளுக்கு வர்றது. அப்படி அந்த புராண கதையில் உள்ள அவ்வளவு இதுகளும் இங்கே மாவட்டம் கந்தசாமி கோயிலில் மட்டும்தான் விசேஷமாக நடக்கிற சகல அவ்வளவு கதைகளும். மற்றது மாம்பழ திருவிழா நடக்கும். இப்போ கொடி கிடைக்கினா பிறகு மாம்பழ திருவிழாண்டு பிள்ளையார் வந்து மாதவியாரையும் சிவபெருமானையும் சுற்றி போட்டு மாம்பழத்தை வாங்க, முருகன் என்ன செய்கிறாருன்னா அவர் கோவத்தில் உடுப்பெல்லாம் கலட்டி எறிஞ்சு போட்டு கோவணத்தோட போய் பழனியில் இருப்பார். அதே பழனி ஆண்டவர் தான் இங்கே இருக்கிறார். மேற்கு கோவணத்தோட நிற்பார் பாருங்க. அப்படி அந்த புராண கதைகளை கூட சம்பந்தப்பட்ட இதுகள் இன்னும் மேலதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு அளவு தான் நான் இப்போ சொல்கிறேன், சுருக்கத்தை சொல்லி இருக்கிறேன். சரியா, சப்பரம் வந்து முந்தி இருந்தது 107 அடி சப்பரம். இப்போ கொஞ்சம் குறையா. இப்போ இந்த வருஷம்தான் புதுசாக இப்போ சரி பண்ணிடுது. அடுத்தது வந்து இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னு சொன்னால், எல்லாம் கருங்கல். எல்லாரும் வெளியில் பார்க்குற ஆட்கள் எல்லாரும் சொல்லுவினோம், இந்த மாவட்டம் கந்தசாமி கோயிலில் வேலை முடியலை நெடுக வேலை இருக்கு. சாதாரணமாக சீமேந்திலே ஒரு சிற்பத்தை செய்கிறதா இருந்தால், ஒரு சிலையை செய்கிறதா இருந்தால் அச்சில் பார்த்து போட்டு ஒரு நாளையில் செய்யலாம். அதே வேலையை வந்து கருங்கல்லில் பொழிஞ்செடுக்கிறேன்டா இத்தனை மாதம் போகும். அதே போல் இந்த அந்த கோபுரம், இப்போ முன்னே கட்டப்படுற கோபுரம் எல்லாமே கருங்கல் வேலை, கட்டிடங்களும் கருங்கல் வேலை. இந்த அன்னதான மண்டபத்தை தவிர மற்ற எல்லாம் கோயில் இது வந்து கருங்கல் வேலை. இதை விட மேலதிகமானது உங்களுக்கு இந்த பிரம்மாண்ட சப்பரமானது மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தில் 107 அடி இருந்ததாகவும் இப்ப 68 அடியா இருக்கிறதாகவும் 67. இதை பற்றி நீங்க சொல்லுங்க. இதை பற்றி நீங்க என்ன தகவலை கேட்குறீங்க? ஏன் 107 அடியில இருந்து அதே மாதிரி இப்ப திருப்பி 67 அடி குறைந்தது? குறைஞ்சு என்று சொன்னா தம்பி, அந்த அளவுக்கு முந்தின மாதிரி செய்யறதுக்கு முடியாது. சரி, ஆனால் ஒரே ஒரு விஷயம் இங்கே கொண்டு வந்தாச்சு. போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் அலங்கார திருவிழா ஜிஐக்க ஒரே ஒரு தேர் ஓடினார். அது தேர் புதுசாக செய்தது. திரும்ப இப்போ மற்ற ஆதியிலிருந்து 5 தேர் பஞ்சரத பவனி. இந்த வருஷம் அந்த 5 தேரும் சரியா மேலதிகமாக
4 தேர் இப்போ செய்து முடிஞ்சு, நாளைக்கு 5 தேர் ஓட போகுது பழைய மாதிரி. அதே போல் எல்லாத்தையும் ஒரே இதாக பழைய மாதிரியே 100க்கு 100% செய்கிறேன்னா முடியாத. முந்தி இந்த கோயில்ன்ற இதுக்கு இப்படி மாமூல் பதிச்சு இப்படி எல்லாமே இல்லை. நாங்கள் சப்பரத்துக்கு பின்னால் பிரதிட்ட பண்ணுறாக்கள். ஆனால் இப்போ தான் இந்த மாமூல் வேலை ஐயா வந்து நல்லா செய்கிறேன். நிர்வாகம் இல்லையே தவிர இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் நிர்வாகம் இருந்தால் இவ்வளவுக்கு செய்யலாம். தனிப்பட்ட இதில் அவர் செய்கிறபடியாக மக்களின் உதவியோட அதையும் இந்த மாவட்டத்தில் இந்த மண்ணில் உள்ள புலம்பெயர்ந்த வெளிநாடுகளில் இருக்கிறவே நல்ல உதவி, இந்த உள்ளவையும் நல்ல உதவி. பொதுவாக சரியா தனியாக இந்த ஊர் மக்கள் அண்டு சிறுதுளி வெறுவெள்ளம் மாதிரி. இந்த கோயிலுக்குண்டு வெளியில் பார்த்தா இங்கே பெருசாக மக்கள் பக்தர் வார மாதிரி என்ற மாதிரி தெரியாத காரணம் என்ன? வீதிகள், கோயில். இந்த சப்பரமானது எத்தனை ஆண்டுகளில் எழுக்கப்படுகின்றது? 35 வருஷத்துக்கு. 35 ஆண்டுகளில். எவ்வளவு நாளில் இந்த சப்பரம் கட்டப்பட்டது? இது ஒரு 3 மாசத்துக்கு சப்பரம். இது எவ்வளவு பெறுமதியில் உருவாக்கப்பட்டது? பெருமதி
ஏழமணி அகலமும் 24 அடி நீளமும் கொண்ட அதி உலக மகா சப்பரத்திலே மும்மூர்த்திகளும் எழுந்தருளி இன்றைய தினம் திருவீதியாக இருக்கின்ற நிகழ்வு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எம்பெருமான் மும்மூர்த்திகளும் இப்போது உள்ளி வந்து யாக தரிசனம் முடித்து சக்கரத்திற்கு எழுந்திருக்கிற நிகழ்வு ஒரு சிறந்த முறையிலே இங்கே மாலை பொழுதிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து அதிகாரிகளும் இந்த சப்பரத்தின் திருவளத்தை குறித்து இணைத்து மாவை கண்டம் பெருமானது திருவேங்கடாசத்தை பெற்று ஆகிய அரோகரா பார்த்து அவர்களின் காதத்துவம் என்பதை விட நடமாடும் தீவிரமாக பார்க்கின்ற இடமெல்லாம் மீட்பவர் நெருங்குவது கருணை இந்த சக்தி ரத திருவிழாவிலே பயம் அறிகின்ற ஒரு அற்புதத்திற்கான ஒரு நாளாக அதற்கு நின்ற ஒரு மனிதனின் குணத்தை தாங்கி நிற்கக்கூடிய இந்த அவர்கள் சட்டரத திருவிழாவிற்கு இந்த சட்டரதத்தை சிறப்பாக செயல்படுத்தி தந்த பெருமையை பார்க்கின்ற ஒரு நாளிலே பலம் வருகின்ற அந்த அற்புதத்தின் காட்சிகளை காண்பதற்காக 4 பிரதிகளிலிருந்து அவை அழகாக இந்த ஆலயத்திற்கு வருகிறது இருக்கக்கூடிய எங்கள் மக்கள்களை அனைவரும் இப்பொழுது இந்த தருணத்திலே முருகனை வணங்கி ஓம் சரவணபவ இந்த உலகத்தில் இருந்து இந்த உலக காட்சி கூட அந்த மண்ணிலே வியாபித்து ஏற்பட்ட இயற்கையும் அதனை சூழலுள்ள இந்த பிரபஞ்ச காட்சியாக எங்களுக்கு இதை காட்சி வருகின்ற இந்த சட்டம் நகர திருவிழாவுக்கான இந்த சக்கரவர்த்தியுடைய சிறப்பை பார்க்கின்றோம். எங்கள் அந்த நகரமாக